ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. என்னடா ஒரு புதிய இடத்துல அந்த வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்மளோட ஓன் ஷாப். புதுசாக கடை நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ். வீடியோ பார்க்குற நீங்கள் கடையை ஒரு ஒரு டூர் மாரி போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்காக போட்டுறேன். எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் அது போடலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. போடுறேன், பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து விஸ்வநாதன் அண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நினச்சிருக்க திரைப்படத்தோட ட்ரீசர் இருக்குது. என்னடா அது ரொம்ப நாளாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, படமே வராமல் கடந்தது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சார் ஒரு பாஷல் எதிர்பார்க்காததுன்னா திடீர்னு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துருக்குது. நினச்ச பக்கம் போஸ்டரில் பார்த்தா ரொம்ப ராயலாக இருக்குது. என்னடா இது ஒரு ராவா கருப்புன்னு ஒரு படம், அடை வட்டியாக வெட்டி சட்டை போட்டு பட்டை அடிச்சுட்டு பயங்கரமாக இருக்குது. என்னடா கட் பண்ணி பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாமிங்கான லுக்கில் பயங்கரமாக ஒரு போஸ்டர்லாம் பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. சரி, இது ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ். பார்ப்போம். நம்ம ட்ரீஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். ட்ரீசரில் யாராவது காட்டுறாங்க, யாராவது நடிச்சுதான் சொல்லி பார்ப்போம். வாங்க நேராக பார்த்துடலாம். ரெடி, 1 2 3. சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ வேற கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. This is Maddie. ஒரு பெரிய இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் நம்மளோட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? பயங்கரமா இருக்கு. லவ்வா? எது? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். நிமிடா 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன். நீ விழு போதும். நடிக்கிறது. ஆஹா, என்ன சொல்றது, சஞ்சய் ராமசாமி கெட்டப்பில் சார் படம் நடிச்சா அப்படி இருக்கும். அந்த கெட்டப்பில் எல்லாம் லுக்கு ராயலாக இருக்குது பார்க்கறதுக்கு. அமிதாப் பச்சன் தான் போட்டு கலக்குறாங்க தமிழ்நாட்டில். ஏறக்குறைய அந்த அந்த டியூட் படத்தில் உள்ள அந்த கேரக்டர் மாதிரி இது இருக்க தோணுங்க. எனக்கு ஒரு துடுக்கா என்ன சொல்கிறது, ஒரு சாமிங்க துடுக்கா ஜாலியாக ஃபன்னாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருக்குது. ஒரு சொடக்கு போட்டால் என்னை விட சின்ன பையன் அவனுக்கு மாட்டுவான் சொல்லுவாங்க. 4 சொடக்கு போட்டேன் எனக்கு நீயே போதுங்கிறப்ப அது வந்து செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, எப்படா இது இந்த அமிதாப் பச்சன் சூர்யா சார், ஏன்னா விஜய் சார் கூட வந்து பொண்ணாக நடிக்குது, அதே கேட்டகரியில் ஏஜில் இருக்காது நம்ம சூர்யா சார், எப்படி பேரன் நடிக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலி சினிமா தான் இருந்தாலும் வந்து நமக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லையோ அப்படின்னு தோணுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்க, நம்ம படம் வரணும். ஏன்னா அவரே இந்த படத்துல விலகி தான் போறாரு. இந்த பொண்ணு தான் அவரை தேடி தேடி போகிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கு. இது என்ன மாதிரி கதைக்களம் தெரியல. மியூசிக் வந்து ஒரு ஸ்டைலாக போட்டிருக்காப்புல நம்ம ஜிவி. இந்த என்ன மாதிரி கதைக்களம் தெரியல. ஒரு குழந்தைய காட்டுறாங்க, பயங்கரமாக ஒரு பொண்ணு ஒரு பையன் சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த பையன் வேணாம் சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்குமோ அப்படின்னு படம் பார்த்தானே தெரியும். கடவுட்டும் பார்த்துருவோம். சூர்யா சார் நடிச்சிருக்க திரைப்படத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு எப்படி நம்ம இருக்குது, ஒரு கருப்புன்னு படம் வரணும், அதுக்கு இடையில அதை பண்ணி விட்டு வச்சுருந்தா அது தூக்கி இதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது படம் வந்து டீசர் வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்கு. அமிதாப் பச்சன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வள வந்துட்டுருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் நிறையா வச்சுருக்காங்க. கையில் தனுஷ்குள்ள வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட படம் வச்சுருக்காங்க. அதே வகையில் இந்த படம் ஒரு வெற்றி அடைய நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.